துறைக்கு இப்பதான் விடிஞ்சுதாக்கும். உங்களை எல்லாம் ஜெயில் ஸ்கூல்ல போட்டு கருக்கல்ல தார் குச்சியால குத்தி எழுப்பி முட்டிய பேக்கணும்டா. தீவட்டிக்கார மாதிரி நிக்காம போய் சோலைய பாரு. அந்த டால்பின் வண்டியில இருக்கிற பேட்டரியை கழட்டி டிஸ்டில் வாட்டர் போட்டு சர்வீஸ் பண்ணி மாட்டு. ஏய், வெல்டிங் கேஸ் இருக்கா? இல்லீங்க. அந்த மயில் துத்தத்தை ஊத்தி கலக்கி வை. நான் போய் டீ குடிச்சிட்டு வரேன். சரி முதலாளி. புலி காலங்காத்தா விளையாடாத சொல்லிட்டேன். வந்தேன் அவனை தொட்டிக்குள்ள போட்டு முக்கிடுவேன். நீதானே அது? இதோ வரேன். மாட்டீனியா? ஏன் மேல தண்ணி பிச்சுனா? அப்ப இது என்னது? பொண்ணு இன்னொரு தாடி தண்ணி பிச்சுறவெல்லாம் வச்சுக்காத. இந்தா அடிங். ஐயோ கேட்டனா மாங்காய் வாடிக்கிறேன். முதலாளி ஏய் 20-22 ஸ்பேனர் எடுத்துட்டு வாடா. சரிங்க முதலாளி. இத்தாட எடுத்துட்டு வர சொன்னேன். சாவுகிறாக்கி எடுத்துட்டு வாடா. டேக்கா குடுக்குறியா? ஏய், கேஸ் ரெடி பண்ணியா? இல்லீங்க. ஐயோ, நமக்கு வந்து வாக்கிருப்பாரு. முதலாளி கிருஷ்ணா சொன்னாரு, அதுக்குதான் பெண்ண அச்சரா இதுல அடிக்கிறாரு. அதுக்கு என்ன டோசல் ஒண்ணு பண்ண? ஏய், இது வேறடா. ஏய் புள்ளி, இங்க வாடா. என்ன முதலாளி? ஏதாவது சாப்பிட்டியா? இல்ல முதலாளி. புற வாங்கி தின்னு. அந்த மடையனையும் கூட்டிட்டு போ. ஏய், போனமா வந்தமான்னு இருக்கணும். ஏதாவது கதை கதை பேசிட்டு இருந்தீங்க கழட்டிடுவேன். ஆமாடா. டே புலே, இந்த பொண்ணு தானே நம்ம தர்றாங்க பந்து துப்பாக்கில தண்ணி திப்பிச்சாடா இங்க. அது என்னன்னு கேட்க சொல்தானே முதலாளி பின்னு பின்னு பின்ட்டாரு. தபா ரத்தம் அப்படின்னா என்னது மறுநாள் சிரிக்குது லூசா? என்னையா? நானே அங்க இருடா. நான் என் சைக்கிள் ரிப்பேர் பண்ணி தெரியா? ஐயா, உன் சங்காத்தமா வான ஆள விடு. ஏய் புலே, இந்த பொண்ணால தான் அடி வாங்குனேன். ஆமாண்ணே, ரத்தம் கூட வருது. நீ வாடா போலாம்.
சினிமாக்காரங்கடா. நான் இல்ல சைக்கிள் ரிப்பேர் பண்ணி தந்தா துட்டு தருவியா? அமரனா 10 ரூபாய். டேய் அது 50 ரூபாடா. வானா முதலாளி திண்டா திட்டுவாரு. வா போயிடலாம். உன் பேர் என்ன? நிலா. என் பேர் பாலசுப்ரமணியம். ஆனா எல்லாரும் புள்ளின்னு தான் கூப்பிடுவாங்க. உங்க வீட்ல நாய்க்குட்டி இருக்கா? டேய் வாடா போலாம். குட் மார்னிங். டாடா. முதல்ல எல்லா டைம்ல வரோம். டாடா. டேய் சும்மா வாடா. அடி முட்டனா பாரு பாரு. டேய் ஏய் ஒரு பாக்கெட் சீட் வாங்கிட்டு வா. என்ன சார் என்ன என் பிராண்டு தான். ஒரு பாக்கெட் கோல்ட் பிளாக் கொடுப்பா. இந்த வீடு தான், நல்லா பார்த்துக்கோ. பொண்ணு எப்போ வருது எங்கே போகுதுன்னு சரியா நோட்டமாக சொல்லு. சமயம் பார்த்து மொசக்குட்டி அமுக்கிறவங்க அமைக்கிறோம். என்ன எனக்கு பயமா இருக்குண்ணா. 5 லட்சம் ரூபா காந்தியோட நினைச்சுக்கோ, பயம் தெளிஞ்சிடும். என்ன ஏய் நான் வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே சிங்கு கடை வரைக்கும் போயிட்டு வரேன். கடையை பத்திரமா பார்த்துங்க. சரி முதலாளி. ஏய் தள்ளுங்கடா, நல்லா தள்ளுங்கடா. நல்லா ஃபோர்ஸா தள்ளுங்கடா. வா ஏய் என்ன அப்படி கத்துறா? கம்முனு வாடா. ஐயோ ஒரு பெரிய முதலாளி. சைக்கிள் ரிப்பேர். என்ன ரிப்பேர்? லொடக் லொடக்னு சத்தம் போடுது. அண்ணா நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய் இங்க வா. அந்த கீர் பாக்ஸை க்ளீன் பண்ணி வை, நான் போயிட்டு வரேன். முதலாளி கிட்ட சொல்லிடுவேன். என்னையும் கூட்டிட்டு போ, நாய்க்குட்டியை பார்க்கணும். வந்து தள்ளுடா சாகுற வரைக்கும். ஏறி சீக்கிரம் வா. நாய்க்குட்டி எங்க? சீக்கிரமா சைக்கிளை கொண்டா. முதலாளி வரத்துக்குள்ள ரிப்பேர் பண்ணிட்டு போனோம். நாய்க்குட்டி எங்க? தூங்கிட்டு இருக்கு. கூப்பிடவா? அம்மா. லான்சி. லான்சி. கடிக்குமா? இது என்ன சாப்பிடும்? மில்க், ரைஸ், பிரெட், பிஸ்கட் எல்லாமே சாப்பிடும். நாய் கூட பிஸ்கட் இருக்கா? புள்ளி பட்டைய போய் கட்டிங் எடுத்து வா. இது ஒண்ணுதா? ஆமா, எங்க அம்மா எனக்கு பர்த்டே போய் பிரசன்ட் பண்ணாங்க. ஏய் உன்னை பட்டைய போய் கட்டிங் தானே எடுத்து சொன்னேன். ஏய் இப்ப போறியா இல்லையாடா? பாருங்க. இவரு எப்ப பார்த்தாலும் ஸ்வீட்டி. வீட்ல யாருமே இல்லையா? அம்மா ஷூட்டிங் போயிருக்காங்க. வேலைக்காரங்க பின்னாடி இருக்காங்க. அப்பா மண்டைய பட்டாரா? அப்படின்னா? பா இல்ல இல்ல, அம்மாவோட சண்டை, வேற வீட்டுக்கு போயிட்டாரு. சரி, புலியோட வீடு எங்க இருக்கு? அப்ப எங்க குளிப்பான்? அவன் குளிக்கவே மாட்டான். ஐயா. ஏய் புலி, நீ குளிக்கவே மாட்டியா? எவன் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமை தெரு கொள்ளால குளிப்பேன். இந்த நாய்க்குட்டி நான் கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டுமா? இந்த பார்த்து மெதுவா, ஒன்றும் செய்யாது.
மக்கா தான் இடிக்குது, கீழே போட்டியா? ஆமா, எனக்கு அந்த சைக்கிள் பிடிக்கல, அதனால தான் கல்லால் அடிச்சேன். அண்ணா, நாய்க்குட்டி பஞ்சு மிட்டாய் மாதிரி புசு புசுன்னு இருக்குண்ணே. சரியா போச்சு. இந்தா. வேணாம், உங்ககிட்ட பூ போட்ட சக்கா பழசுந்தா தெரியா? என்கிட்ட எல்லாமே கவுன் தான் இருக்கு. வேணும்னா நான் டிஷர்ட் தரேன், போட்டுக்கிறியா? ஏ புள்ளி, கவுன் தான் போட்டுக்கிறியா? பொட்டச்சு மாதிரி இருப்படா. அவன் எப்பவுமே அப்படிதான், எல்லாத்துக்கும் சிரிக்கிட்டே இருப்பான். அவன் பாக்குறதுக்கு எலி கொஞ்சமா இருக்கான்ல, அவனை எங்க முதலாளி வர சொல்ல ஜோபில போட்டு கொண்டாந்தாரு. சாரிடா, அழுவுறியா? எல்லாம் எனக்கு என்ன பண்றீங்க? அதான் அந்த அமரண்ண என் கையில ஓட்ட பந்து வர சொல்லி யார் ஜெயிக்கிறான் பாப்போம். ஓகே ஓகே, இப்போ நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். அப்படின்னா ஒருத்தர் கண்ணை பத்திக்கணும், மத்தவங்க ஒழிஞ்சுக்கணும். ஐ கண்ணாமூச்சி. ஆமா, வாங்க மாடிக்கு போய் விளையாடலாம். வேலைக்காரங்க பார்த்தாங்கன்னா அம்மாட்ட சொல்லிடுவாங்க. வாங்க. ஐ ஐ தோபண்ண விளக்கு கோயில் மாதிரி இருக்கு. ஐ ஆப்பிள். ஏய் ஏய் சீ அலையாத. மேல வா, குடுக்குறேன். தக்காளி. ஏய் கைய வைக்காதடா, ஒஞ்சிர போகுது. ஐ வீட்டுக்குள்ளே மொத்த வச்சிருக்காங்க. சூப்பர் லைட். இந்த பக்கம் வாங்க. சூப்பரா ஐ மீனே. சோடா புலி காத்தாடி. தருங்க முதலாளி மாதிரியே இருக்குனே. ஐ ஜில்லுன்னு இருக்கு. புள்ளி அமர், ரெண்டு பேரும் இங்க வாங்கல. என்ன வாங்க. காசு போட்டு பார்க்கலாமா? என்னத்துக்கு? கண்ணாமூச்சி விளையாட. ம். ஷாபுதி. என்ன கண்ணபுத்தா? எவ்வளவு என்னது? 10 again. சரி. 1 2 3 4 5. ஏய் அந்த பக்கம் வந்துடா. அண்ணா சீக்கிரம் மாட்டி பண்ணு. 7. என்ன ஒளியுது? நீ இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. 9 10. என்னையா நீ அம்மா பெட்ரூம் கூட்டு வந்துட்ட? அம்மா தான் ஷூட்டிங் போறாங்களா? ஐயோ சொன்னா கேளியா வேணாயா? பொண்ணு பார்த்து அம்மா கிட்ட சொல்லிடுயா. அதெல்லாம் சொல்லாது. ஐயோ சொன்னா கேளியா? வாங்கல. சொல்றேன்ல. ஏய் யோ என்னையா நீ நேரம் காலம் புரியாம? ஏய், சொன்னா கேளியா? சும்மா இரு. விடியா அண்ணா. ஐயோ பொண்ணு இருக்கியா? ஐயோ ஏய் யாரு? ஓ நீயா? ஏய் இங்க எதுடா வந்த? சொல்டா. இங்க தான வந்த? சொல்டா. ஏய் சொல்டா. பக்கே என்னடா இங்க வந்த? சொல்டா. இங்க தான வந்த? சொல்லு. எப்படா உள்ள வந்த? குமாரசாமி விட அவன் என் ஃப்ரெண்ட். நான் தான் அவனை விளையாட கூட்டிட்டு வந்தேன். சும்மா இருக்கண்டே. இவனுங்கலாம் அழுக்கு பசங்க. இவனுக்கு கூட சேராத. வீட்ல இருக்க திரும்பி போடுவானுங்க. ஏய் வருவியாடா இங்க? வருவியா? ஏரியா. நான் ஒண்ணு ஆத்திட வரல. ஏய் வாடா போலாம். உன் சங்காத்தமே வேணாம். விளையாட பேசிக்கா. நாள் தானே நிச்சயமா உங்களுக்கு குட் ஈவினிங் 3 days கொடுக்க முடியும் லட்சுமி ஏன்னா இப்ப இருக்கிற பிஸிலாம் இதுக்கு மேல பண்ண முடியாது சார். லட்சுமி இத வந்துட்டேமா. நீங்க கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் சார். டேட்ஸ் கேக்குறீங்க ஆனா படத்தை மட்டும் பேச மாட்டீங்க சார். எங்க அவ மேல தூங்குதுமா? நாளைக்கு வரட்டுமா சார்? இந்த நேரத்துல என்ன தூக்கம்? நினைக்கிறேன் நிச்சயமா சார். ஆமா உங்க டேட்ஸ் மிஸ் ஆகும். யார் இந்த பசங்க? எப்படியே அட்ஜஸ்ட் பக்கத்து கேரேஜ்ல வேலை செய்யற பசங்கமா. அவங்க உள்ள வர வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க?
என்னடா ஆச்சு? ஒண்ணும் வேண்டாம். என்னடா செல்லக்குட்டி? ஏய் விடு என்ன. இப்ப என்னம்மா வேணும் உனக்கு? குமாரசாமியை வேலை விட்டு நிறுத்துமா. ஏமா? என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சிட்டான். யாரும் ஃப்ரெண்ட்ஸ்? அந்த மெக்கானிக் ஷெட் பொறுக்கி பசங்களா? ஏன்டி இப்படி இருக்க? உனக்கு விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னா சித்ரா ஆண்டி வீட்டுக்கு போ. நான் வேணா உன்னை கூட்டிட்டு போட்டுமா? ஒண்ணும் வேண்டாம். என்னது டைரக்டர் கோச்சிட்டாரா? இன்னும் 2 மினிட்ஸ் கிளம்பிடுவாங்க. இந்த மூஞ்சியே எனக்கு பிடிக்கல. மேக்கப் தொடச்சிட்டேன். இல்லடா செல்லம், நான் பிரேக்ல வந்திருக்கேன். இப்ப மேக்கப் தொடச்சிட்டா திரும்ப 1 hour ஆகும் போடுறதுக்கு. மேக்கப் போட வேண்டாம். என் கூடயே இருமா ப்ளீஸ். வேணே ஸ்டுடியோல இருந்து 2-3 தடவை ஃபோன் வந்தாச்சு. நீங்க போய் கீழே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். போக வேண்டாமா, என் கூடயே இருமா. நீலா, நீலா குட் கேர்ள் தானே? இப்ப அம்மாக்காக அங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் போலன்னா நிறைய பணம் வேஸ்ட் ஆயிடும். அப்புறம் அம்மாக்கு காசு கொடுக்க மாட்டாங்க, நம்ம புவர் ஆயிடுவோம்ல. புவர் ஆனா பரவாயில்ல, என் கூடயே இருமா ப்ளீஸ். ப்ளீஸ் ஆன் தி வே சார். கிளம்பிட்டாங்க. சரி, ஒரு வேலை சரியா? என் கூட ஷூட்டிங் வரியா? நோ. ஏன் இப்படி பிடிவாதமா இருக்கியோ? உனக்கு எப்படிதான் சமாளிக்க போறேன்னு தெரியல. வேணே சம்மர் வெக்கேஷன் தானே, பாப்பாவை அவங்க அப்பாட்ட அனுப்பி. மூடியா வாயே. இது சொன்னதுக்கே உன்னை சுட்டு பொசுக்கி இருக்கணும். என்ன மனுஷன் அவன்? எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொருத்தி கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அவனை எல்லாம் ஒரு அப்பனை மதிச்சு அவன் கிட்ட கொண்டு போய் என் குழந்தைய விட சொல்றியே. சீ, போடா. என்ன தம்பி, பட்டையில வேலை பார்க்குறியா? எவ்வளோ சம்பளம் தர்றாங்க? எல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்பப்போ டீ பண்ணி கத்துறவங்க அதுதான். ஆமா, இந்த பக்கத்து வீட்டில் இருக்காங்களே, அடையாங்க அவங்க பணக்காரங்க, அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, வாயால் அடிச்சிட்டான், விருந்தாளி பிறந்தவன். அம்மா என்ன சொல்றது, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அம்மால அரைக்கல் வீசுதான் போறோம். அந்த வீட்டு பொண்ணு உங்க பட்டறைக்கெல்லாம் வருமா? வராதுங்க. காசு எல்லாம் வேண்டாம் புள்ளி, நீ சாயந்தரம் வந்தா பால் பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருக்கோம். சரி அண்ணாச்சி. சேட்டான்னு விളിക്കடா அம்மாச்சி. சார்,
நீங்கள் ரீபோரிங் பண்ணுவீங்களா? என்ன வண்டி? ஃபியட் சார், 87 மாடல். வண்டியை பார்த்தா தான் சொல்ல முடியும். எங்கே இருக்கு? நம்ம தோஸ்து எடுத்து வரேன்னா இது வரைக்கும் ஆளை காணா. நான் வர வரைக்கும் இங்கே இருக்கலாமா? அப்படி நல்ல குந்துங்க. ஏ அமரு, முதலாளி. இந்த டைனமில் பேரிங் போயிருக்கும் போல, கட்டி பாரு. சரிங்க. பையனுக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துருங்க போல இருக்கு. எல்லா வேலையும் செய்வான். திருட்டு கிடையாது, தங்கமான பய. வெளி வேலைக்கு போயிட்டு வந்தா கூட கஸ்டமர் கொடுக்குற காசை பைசா சுத்தமா என்னட்ட கொடுத்துருவான். அந்த பொடிய அவரே என்னங்கிறீங்க? இத்தோண்டு பாக்கெட் சைஸ் டிரான்சிட் மாதிரி இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா? இந்த கடையை அவனை நம்பி தனியா விட்டுட்டு போயிடலாம். யாராவது கஸ்டமர் வந்தான்னு வை, ரீபோரிங்ல இருந்து எஸ்டிமேட் கொடுத்துருவான். அம்மா காதக. டேய் புள்ளி, சாருக்கு ரஜினி பண்ணி காமிடா. இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா, 100 தடவை சொன்னா பத்தா இது எப்படி இருக்கு? ஏய் புள்ளி, என்ன கூப்பிடுதுனே? ஏய் போகாத, வேலையை பாரு. என்ன இங்க கட்டிட்டு அப்பா பேசிட்டு வந்துறேனே? வேணாண்டா. என்னம்மா, நேத்து நடந்ததுக்கு ரொம்ப சாரிடா. நான் இப்ப அம்மா கூட ஸ்டுடியோக்கு போறேன். மத்தியானம் வந்துருவேன். விளையாடுறதுக்கு வரியா? மாட்டேன். அடிப்பாங்க. அடிக்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நிலா, நிலா சீக்கிரம் வா. சாக்லேட். ஏய் எதுடா? ஏய் முதலாளி ஒளிச்சு விடா. என்னடா போயிருக்கு? பேரிங் அடி வாங்கிருக்கு முதலாளி, மாத்திடலாங்களா? மாத்திடு. அப்புறமா சாப்பிடலாம்டா. இல்ல பாவம், நல்ல பொண்ணு இல்லனே. நிலா கண்ணு, அங்க வந்து சமத்தா இருக்கணும். போன வாட்டி மாதிரி லைட்ஸ் எல்லாம் போட்டு உடைக்க கூடாது. ஓகே மம்மி, நான் கூடயே இருக்கேன். குட் கேர்ள். பட்டாபி, இன்னைக்கு என்ன சீன்? செக்ஸ் ட்ரீம் சாங்கம்மா. எல்லா குட்டி என் கூட ரெக்கார்டிங் கேட்டு வரியா? ரகுமானை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். No, I will be with my mummy. வணக்கம்மா. நான் இங்கே விளையாடிட்டு இருக்கேன் மம்மி. சரி, ஜாக்கிரதையா விளையாடணும். சரி. வேற எங்கேயும் போயிடாத. ஹலோ. குட் மார்னிங் மேடம். மார்னிங். மேடம் யாரு அந்த பொண்ணு துருத்துடன் இருக்கு? அது நம்ம ஹீரோயின் வேணியோட டாக்டருங்க. மூத்தவனுக்கு பிறந்தது. அடுத்த வருஷம் லைனுக்கு வந்துருவா. அவன் விட மாட்டாயா? எல்லா ஆர்டிஸ்டும் சொல்றதானுங்களே. பாப்பா யோமா. குட் கேர்ள். என்ன அங்கிள்? உன் பேர் என்னம்மா? நிலா. நிலா, ஸ்வீட் நேம். சினிமாவில் நடிக்கிறியா? சரி பரவாயில்ல, அங்கிளுக்கு ஒரு கிஸ் கொடு. நோ. யோ தண்ணி அடியா. நீ டிஸ்மிஸ்யா. விளையாடிட்டியா? வா. வா.
ஹாய் 7 மணிக்கு காய்ச்சிட்டு 10 மணிக்கு ஆட்டிட்டு வர பாரு. How are you? I'm fine. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? No, no, no. It's all in the game. I'm sorry. யோ சேர் எடுத்து வாயா. வணக்கம்மா. ஃபோன் பண்ணணும். ஃபோன் பண்ணுமா? 2 ரூபா காயின் போட்டு பண்ணிக்கோ. காசு இல்லையே. காசு இல்லையா? காசு இல்லாம எப்படி ஃபோன் பண்றது? பாப்பா. யோ, இது நம்ம ஹீரோயினி வேணியோட பொண்ணியா? அட வேடி பொண்ணா? உனக்கு இல்லாத காசாமா? இந்தாமா, அங்க போனை எடுத்ததும் ஒவ்வொரு காசா போட்டு பேசு. நாளைக்கு ஹீரோயின் ஆனது இந்த பொண்ணு சாமியை மறந்துடாதம்மா. யோ, காலையில இருந்து ஒரு டீ கட்டணம் வாங்கி கொடுத்தியா நீ? ஆள் யாருன்னு தெரிஞ்ச உடனே காசு கொடுத்து இப்பவே கால் ஷீட்டுக்கு பிராக்கெட் போடுற. உழைக்க தெரிஞ்ச ஆளியா நீ? ஃப்ளோர்ல போய் வேலையை பாரியா, சும்மா வெட்டியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்க. ஹலோ டாடி, நான் நிலா. எப்படிடா செல்லம் இருக்க? எங்க இருந்து பேசுற? நான் ஸ்டுடியோல இருந்து பேசுறேன். ஸ்டுடியோல இருந்தா? அங்கெல்லாம் எதுக்குமா போற? வீட்ல இருந்தா போர் அடிக்குது டாடி. நீ வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. ஹலோ 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 டாடி. ஹலோ. அதுக்கெல்லாம் உங்க அம்மா ஒத்துக்க மாட்டாமா? இப்போ ஸ்கூல் லீவ் தானே டாடி. ஐ ஃபீல் வெரி லோன்லி டாடி. உன்கிட்ட ஒரு உண்மை சொல்லணுமா? என்ன டாடி? டாடி வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா. உனக்கு ஒரு தம்பி பாப்பா கூட பிறக்க போறான். ஹலோ ஹலோ நிலா. ஷெட்யூல் எப்ப முடியுமா? நானே குத்து மதிப்பா உட்கார்ந்துட்டு இருக்கேன், நீ வேற கேள்வி கேட்டுட்டு இருக்க. சார், இந்த சீன்ல ஒரு சின்ன டவுட். அப்புறம் பேசு. ஏய் டேவிட், வேடிக்கை பார்க்காம கட்ட ஒழுங்கா போடுறா. 12th சீன்ல இப்ப டவுட் கேளு. படமே பாதி முடிஞ்சு போச்சு, டவுட் கேட்க முண்டா கலப்ப. அதேண்டா தடவிட்டு ஏய், அங்க என்ன நீ டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்க? இங்க வா சார். டேய், காலையில இருந்து என்னடா பண்ணிட்டு இருக்காங்க? இங்க என்ன நடந்தா நமக்கு என்னங்க கவலை? விட்டு தள்ளுங்க. டேய், ப்ரொடியூசர் என்ன நம்பி இல்ல பணம் போட்டிருக்கேன். அட அந்தாலையும் விட்டு தள்ளுங்க, என்ன பெருசா பிரச்சனை வந்துற போகுது? டேய், கூடி சீக்கிரம் உனக்கு முத பட சான்ஸ் கிடைக்கும்டா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். என் காலை வரை விட்டுறாத, போப்பா. செஞ்சிர விட்டு தள்ளுங்க. அட பாவி. கூல்ட்ரிங்க் சாப்பிட்றியா? மாஸ்டர், இருக்கிறதே ஒரே வார்த்தை, அதையும் என்ன சொல்ல விட மாட்டேங்கிறீங்களா? சார், மேக்கப் நம்ம கையில தான் சார் இருக்கு. ஆமா, ஏமாந்தா அதையும் ப்ரொடியூசர் சொல்லிடுறான்ல. குட்டி, நீ எப்படா வந்த? வீட்டுக்கு போலாம் மம்மி. இல்லடா செல்லம், மம்மிக்கு டைட்டா ஷூட்டிங் இருக்கு. அப்ப நான் போறேன். பட்டாபி, பாப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விடு. நான் தனியாவே போய்க்கிறேன். சரி, வீட்டுக்கு அந்த பொறுக்கி பசங்க வந்தா சேர்க்க கூடாது, அடிச்சு விரட்டிடணும், சரியா? சரி. குட் கேர்ள். பை. பை. என்ன தனியா கிளம்பிட்ட? போர் அடிக்குதா? என்ன பாப்பா? வீட்டுக்கு போகணும். எங்கே உன் ஆளு? அது வந்து ரீபோரிங்னு சொன்ன? அதான் பார்க்குறேன், ஆளை காணா. நான் போயிட்டு வரேன். நான் சாப்பிட்டு 4 மணிக்கு வந்துடுவேன். ஏ அமரு, முதலாளி. பத்திரமா பாத்துக்க. ஆ. எப்படா இருக்கு? ஆஹா, என்ன போதும், முடி வச்சு நாளைக்கு சாப்பிடலாம். ஏய், இந்த
அப்ப நம்ம டெய்லியும் தண்டா நம்ம தான் சைக்கிள் ரிப்பேர் பண்ணி கொடுத்தோம்ல. இன்னொன்னுதான். அப்புறம் மூடி வச்சிடணும். ஏய் முதலாளி கொடுக்கலாமாடா? வேணாம், அன்னைக்கு உனக்கு ஃபேனரால அச்சார்ல. அமர், வேலைக்காரங்க பின்னாடி இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. நான்சி, புள்ளி எங்கேன்னு கேட்டுச்சு இங்கிலீஷ்ல. உடான்சே ப்ராமிஸா? அண்ணா போனா பத்தி இந்த தவா போயிட்டு இருந்தலண்ணே. இந்த முறையா மாட்டி விட மாட்டியே? சத்தம் போடாம வாங்க. சீக்கிரமா வாங்க. வாங்க. தொப்படி. உட்காருங்க. ஐ! ஐ! அண்ணா சூப்பரா இருக்குதுண்ணே. இல்ல தண்ணி இருக்கா? குடி. ஐஸ் பட்டில இருந்தா? வாங்க. ஈயா! என்ன ராய்ஸ்டி? இது எப்படி தரங்குது? சூப்பரா இருக்குதுண்ணே. இல்ல இன்னும் தெரியா? ஏய் போதண்டா பண்ணாட. புள்ளி, உன் ஊர் எது? இதான். உன் அப்பா அம்மா எல்லாம் இங்க? அங்க இருக்காங்க. அங்கனா தூரத்துல இருக்காங்க. நீ ஏன் அவங்களோட இல்ல? எங்க அப்பா தான் வேணான்ட்டாரு. பட்டணத்துல நிறைய சம்பாரிச்சிட்டு அங்க போறேன். அவங்க பேர் என்ன? டா அவன் தான் ரீல் ஊரான், நீ அதை நம்பினுக்குற? ஏய் புள்ளாதடா நாயா. இல்ல நிஜமாலுமே எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க. நான் பாத்துருக்கேன். இல்ல உன்னை எங்க முதலாளி கொத்தால் சாடு குப்பை தொட்டு கண்டெடுத்தாராம். அதான் காத்து கரு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூபாயில தொண்டி போட்டு அண்ணாக்காரில் முச்சு வச்சிருக்காங்க பாரு. ஏய் உங்க அம்மா அப்பா எங்கடா பார்த்த? கனவுல வந்தாங்க. நான் அப்படி சொல்லலா? ஏய்! ஏய்! எனக்கு அம்மா வேணும்டா. எனக்கு அம்மா வேணும்டா. ஏய் அழுமுஞ்சி இப்ப எதுக்கு அழுவுற? நான் என்ன பண்ணிட்டேன்? புள்ளி அழாதடா. நான் நம்புறேன் உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கன்னு. கண்ணை தொடச்சுக்கோ. அமர், நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்ன ஐடியா? உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஓட்டோன்னு ரிவர்ஸ்லயா தொருமணம் வரைக்கும் போவேன். நாளைக்கு சண்டே, கேரேஜ் லீவ் தானே? ஆமா. கார் எடுத்துட்டு நீ நானு புள்ளி 3 பேரும் அவங்க அப்பா அம்மா பார்க்க போலாமா? எங்க? தேடி பாப்போம். புள்ளி உனக்கு வழி தெரியுமா? தெரியாது. அனக்கு பெரிய மலை இருக்கும். தேங்காய் தாசுல தங்கும். கொஞ்சம் கொஞ்சம் அடையாளம் சொல்றேன். இதை வச்சு ஊருக்கு வெளியில போய் தேடலாம். சாக்லேட்டு, பன்னு, பிஸ்கெட், கோக்கு எல்லாம் எடுத்துட்டு போலாம். வழியெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். இல்ல நான் கார் ஓட்டணுமா? ஆமா, சமப்பிட ஓட்டுவாரு. சரி காரு? எங்க வீட்டுல தான் 4 கார் இருக்கே. அது எப்படி வெளியே எடுக்கிறது? 10 மணிக்கு எல்லாரும் பின்பக்கம் போயிடுவாங்க. சாவி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் கேட்டை திறந்து வைக்கிறேன். நீங்க 2 பேர் கரெக்டா வந்துட்டீங்கன்னா நைஸா எடுத்துட்டு போயிடலாம். மனநிலா மாட்டிப்போம். எனக்கு லைசன்ஸ் கூட இல்ல. ஒரு நிமிஷம் இரு. வாண போலாம். வாண போலாம். வாண. இந்த ஒரு முறை மோட்டனே. போடா. இந்த அமர், நீ கேட்ட பூ போட்ட சட்டை. புள்ளி இது உனக்கு கலர் பண்ணி. ஐ சூப்பர். அப்படியே ஒரு தொப்பி வாங்கி போட்டுக்கோ. பெரிய ஆள் மாதிரியே இருப்ப. சொல்லுடா புள்ளி. ஆமாண்ணே, ஒரு தொப்பி வாங்கி போட்டுக்கோ. பெரிய ஆள் மாதிரியே இருப்ப. யாரும் லைசன்ஸ் கூட கேட்க மாட்டாங்க.
என்னத்த ஏதாவது ரூட்டு கிடைச்சதா? குட்டி பக்கத்து கேரேஜ் பசங்களோட ரொம்ப தோஸ்தாக்கியது. அங்க வரும்போது லாவிட வேண்டியது. அதோட சொல்லுவா வழி இருக்குடா. என்ன வழி என்னத்த? ஏய் 10 மணி ஆனா கூர்க்காவும் வேலைக்காரனும் துன்றதுக்கு பின்னால போறாங்க. என்ன கருமத்தை தின்றாலும் தெரியல. வர்றதுக்கு அவர் கணக்காகுது. அந்த சமயம் பார்த்து குட்டி லாவிட வேண்டியதான். குட்டி சத்தம் போடுச்சுனா அதுக்கெல்லாம் வசிய மருந்து வச்சுக்காம இருப்போமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது என்னத்த. அதுக்கு தான் சொல்லுவா உனக்கு ஒரு வேலை. நான் மூளை கூட சுந்தர் இல்ல, அவனை கூட்டி வந்துட்டு நாங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள போறோம். நான் பொண்ணை கிளப்பிட்டு வரதுக்குள்ள அவன் போட்டிகள் நிக்கிற ஏதாச்சும் கார அவன் கிளப்பிடுவான். அவன் தான் சாவி இல்லாம பாதி நோண்டி கிளப்புறது கில்லாடியாச்சே. அப்ப நான் என்ன பண்றது? சொல்றேன். நானும் சுந்தரும் பொண்ணை கிளப்பிட்டு போன உடனே நான் கொடுக்குற கடுதாசிய அந்த கேட்ல பத்தியா போட்டி அதுல போட்டுட்டு நீ ஓடி போயிரு. ஆமா என்ன லெட்டர்? என்ன லெட்டரா? பணம் கேட்ட ஆத்தாளுக்கு 5 லட்ச ரூபாய் பணத்தோட இந்த இடத்துக்கு வந்தா உன் பொண்ணு உசுல கிடப்பா, இல்லைன்னா பாடிதான். அப்படி மிரட்டலி தர்றேன். அவ்வளவுதான். போலீஸ் வழங்கோட நேரம் நம்ம மூட்டான வந்து நிக்க போதுன்னு. ஏண்டா? நம்ம கையெழுத்து தான் சிட்டில எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இருக்குது. அதுவும் சரிதான். வா. ரெண்டு டீ போடியா தம்பி. ஸ்கூலுக்கு போயிருக்கியா? எங்க அம்மா 4 வருஷம் படிச்சிருக்கு. நல்லா எழுதியாப்பா? சூளமேட்ல இருக்கிறாங்க அக்காக்கு பொங்கல் வரத்துல அனுப்பிச்சிக்கிறேன். சரிங்க வா. நான் சொல்ல எழுதி தரியா? காசு தர்றேன். ஏன் உங்களுக்கு எழுத தெரியாதா? எழுத தெரிஞ்சா அவர் ஏன்டா உனக்காக போறாரு? 5 ரூபா தர்றேன். நான் சொல்றதை எழுதி தரியா? 5 ரூபான்னு எல்லா கதைச்சும் வாங்கி தரலாம். போனே. உங்கள் பெண் பத்திரமாக உயிரோடு திரும்ப வேண்டும் என்றால் 5 லட்ச ரூபாய் பணத்தோடு தமாஸ்ரா இன்று மாலை மாம்பழம் ரயில்வே நிலையத்திற்கு வரவும். இல்லை என்றால் உங்கள் மகள் பிணமாகத்தான் கிடைப்பாள். ரைட்டியாடா? இல்லக்கா அந்த படப்பட வண்டி வாங்கி தரலாம். தொப்பின அந்த ஆளை விட்டு போயிட்டான். வா. லோஷன் எடு. அம்மா குடிக்க ஏதாவது கொண்டாட்டுங்களா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். எல்லாம் எங்க? மாடியில டிவி பார்த்துட்டு இருக்குமா? பாட்டு நெடு. சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? ரொட்டியும் ஜூஸும் கேட்டுச்சு, கொடுத்துருக்கேம்மா. கையில என்ன ஆச்சுடா? வலிக்குது. ஏதாவது ஸ்லாம்பு குத்தி இருக்கோம், எடுத்து விடுறேன். எடிட்டிங் ரூம் வாசல்ல இருந்து உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணியா? யார் சொன்னது? எனக்கு எல்லாம் தெரியும். எதுக்கு அந்த ஆள் கூட எல்லாம் பேசுற? போர் அடிக்குது, வந்து கூட்டிட்டு போங்க டாடின்னு சொன்னேன். உன் அப்பா மோசமான ஆளுடி. அங்கெல்லாம் நீ போக கூடாது. இல்ல, ஸ்வீட்டா தான் மம்மி பேசினாரு. ஆமா, ரொம்ப ஸ்வீட்டா பேசி. வலிக்குது மம்மி. நீ கையை அசைக்காம இரு. எல்லாம் வேஷம். பொண்ணுங்க இன்னும் பிரிக்கிறதுக்கு பண்ற சதி. இந்த வயசுல உனக்கு சொன்னாலும் புரியாது.
இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். உன் அப்பா வேற ஒருத்தி வச்சிருக்காண்டி, அது தெரியுமா உனக்கு? இல்ல, வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொன்னாரு. அதையும் சொல்லிட்டானா? படுபாவி. ஏன், நீ கூட தான் அசோக் அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? நான்சென்ஸ். யார் சொன்னது உனக்கு? பத்திரிக்கையில பார்த்தேன், போட்டோ கூட இருந்தது. மம்மி, நீயும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன்னா நான் யார் கூட இருக்கிறது? நான் உன்னை விட்டு போக மாட்டேன்டா. நீதான் எனக்கு உயிர். யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது. எப்பவுமே நீ என் கூட தான் இருப்ப. சரியா? ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஒரு நிமிஷம். ஹலோ, யார் பேசுறது? ஹாய் வேணி, இட்ஸ் மீ. யாரு? ஏய், நான் தான். ஹாய் அசோக். வாட் a surprise. எப்போ வந்தீங்க? இப்பதான் ஜஸ்ட் வந்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக் தானே ஷெட்யூல் முடியுதுன்னு சொன்னீங்க. பார்க்காம இருக்க முடியல. அதான் ஷூட்டிங் கூட கேன்சல் பண்ணிட்டு ஓடி. போய். நிச்சயமா நம்மளால எப்பவே கல்யாணம் பண்ணிட்டு முடிச்சு படுத்துக்கலாம். ச்சீ. ஆஹா. ஏய் வேணி, I'm very serious. இப்போ நம்ம மேரேஜ். வேணி, சீக்கிரமா சொல்லிடுறேன். try to understand. நான் எப்படி ஏங்கிட்டேன் தெரியுமா? உனக்கு அது ஏக்கம் இல்லையா? நானும் தான். நிஜமாவா? ஏய், ச்சீ. உனக்கு எப்ப பாரு இதே பேச்சுதான். ஐயோ. இதுக்கு தான் ஷெட்யூல் கேன்சல் பண்ணி வந்தியா? இல்ல இல்ல. ஆஹா. எங்க? ஐஸ்வர்யா, come on. Okay. ए पुली, सौका करड़ा नी. यो बूटा सिंह, गाना रेडी, अंदर आओ. அமர், புலி எல்லாம் ஓகே, வாங்க சீக்கிரம். इल्लारा नी. वापला वापला. சீக்கிரம் வா நீலா. லா, சாவி இந்த காரு. सीக்கிரம் வா. நான்சி. வா வா, ஸ்டார்ட் பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு. இந்த மாதிரி அண்ணத்தை பொண்ணை கடத்திட்டாரு. ஒரேதான் லெட்டரை போட வேண்டியதுதான், நமக்கு 1 லட்ச ரூபாய் கிடைக்கும். இதான் ஸ்பாட், நல்லா பாத்துக்க. ராஜே, ரைட் இடமா தான் புச்சிக்கிறேன். காரியம் முடிஞ்சோடனே பலாந்தோட பாட்டி குத்துறேன்னா கண்டுக்காமடா, ஊருக்கா சந்தேகப்பட போறான். நம்ம 10 மணிக்கு எல்லாரும் போடுவாங்க. நம்ம காரை கிளப்பின் பிள்ளான்னு சொன்னேன். சப்பா முக்கம் கூர்கா இங்கே சவுடாலா சுத்தினுக்குறான். நம்ம உன் பிளான் புடிச்சா? அடைச்சி பொத்திட்டுடா.
எங்க போன அந்த வேம்பு நாயி? அதை பத்தி தான் தெரியுமே, கஞ்சா கேஸ். எங்கேயாவது உட்காந்து பொட்டலம் வலிச்சு நிப்பான். உன்னை நம்பி வந்ததுக்கு தாம்பரம் வரைக்கும் போயிருந்தா லம்பா வச்சிட்டு இருப்பேன். நைட் டியூட்டி பார்க்கணும். நம்ம 2 பேரும் வந்து போனோம் லெட்டர் போடுறானே. வக்கால உள்ள எங்க போனா தெரியல பத்தியா? வந்ததுக்கு உள்ள புந்தி எதுனா கிளப்பிட்டு வந்துட்டுமா? நீ வேற தோணத்துல பேசிக்கிட்டு. அவன் கல்ல மாட்டட்டும் வச்சுக்கிறேன். சரி விடு, சும்மா டென்ஷன் ஆகாத. அவன ஸ்கூட்டர்ல வந்துக்கிறான், விட்டுக்கறான், நம்மளே கவனிக்கிறான் பாரு. ஹலோ, யாரா நீங்க? என்ன வேணும்? நீங்க நிக்க கூடாது. கிளம்புங்க. இந்த வீட்டுக்கு இன்னொரு நாய் போல இது கொலைக்குது. கார் ரொம்ப நல்லா ஓட்டுறியே. டேய், எனக்கும் கார் ஓட்ட கத்து கொடுறா. இல்ல, உனக்கு கார் ஓட்ட தெரியாதா? இப்ப நம்ம எங்க போறது? வீடுங்கடா. தெரியாதே. ஐ கூலிங் கிளாஸ். அமர், நீ போயிட்டே இரு. எனக்கு பிடிச்ச இடம் வந்ததுன்னா நான் சொல்றேன். இந்த வழியா போ. அமர், இந்த தோப்புக்குள்ள போடா. ஐ மாந்தோப்பு. என்னண்ணா, டாப்ல கிளட்ச் அமைக்க மாட்டியா? அதெல்லாம் இல்லடா. அண்ணா, வண்டியோட தெரியும்னா அப்படியே சொல்ல வேண்டியதானே? ஏய், நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ச்சே, என்னாச்சுன்னு தெரியல வண்டியில. யா, ச்சே, என்னாச்சு? பேனட் ஓபன் பண்ண. என்ன ரிப்பேர் பாக்குறேன். அதான் நான் பார்த்தேன், பெட்ரோல் தீர்ந்து போச்சு. ஏய் புலி, டிக்ல கிளம்புறா பாரு. சரிண்ணா. இருக்கு. இருக்கா? ஆ. சரி, அக்கம் பக்கம் விசாரிச்சு பார்த்து பங்க்ல போய் பெட்ரோல் வாங்கிட்டு வரியா? ஆ. நிலா, காசடி. காசா? அதாம்மா, துட்டு மணி மணி. பெட்ரோல் வாங்கி போட்டாதான் வண்டி நகரும். என்கிட்ட காசு இல்லையே. காசு இல்லையா? ஐயோ நிலா, அப்ப நம்ம இந்த இடத்த விட்டு எப்படி போறது? ச்சே, சும்மாவே காசு இல்லையா? காசு இல்லாம எப்படி மணி வரலாம்? பெட்ரோல் காசு வேணும்னு தெரியாது உனக்கு. இப்ப என்ன பண்றது? நல்லா மாட்டிக்கணும். இதான் வேணாம் வேணாம் முதல்லயே சொன்னேன். எல்லாம் உன்னால தான்டா. ஐயோ அம்மா, நாய். நான் என்ன பண்ணேன்? எல்லாம் இது நிலா தானே. ஏமே, உன்னால அப்போ கொண்டு வர முடியாது சொன்னா நான் அதை கொண்டு வந்திருப்பல. மூஞ்சப்ப படிக்குதான் கான்வென்ட் ஸ்கூல்ல. கொஞ்ச நாள் சரிவுதா உனக்கு. ஆனா உன்ன அழுதுகள் ஐ மூஞ்சி உன்றதுக்கு மட்டும் தீன் வந்திய துட்டு இல்லாம இப்ப என்ன பண்றது? எல்லாத்துக்கும் மயத்து நிக்கிறியா? நீங்க என்கிட்ட காசு கொண்டு வரணும் சொல்லவே இல்ல. சொல்லியிருந்தா நான் கொண்டு வந்திருப்பேன். நிலா, அது அப்படிதான் கத்தின்னு இருக்கோம், கண்டுக்காத. நீ அல்வாது நிலா, நான் பாத்துக்கிறேன். அடி என்னடா பாத்துப்பா? பாத்துப்பானா கஸ்மானம் வக்காலத்து. அண்ணே, கொஞ்ச நேரம் விளையாண்டு அப்புறம் யோசிக்கலானே. நல்லா வாங்கி கட்டிக்க போறோம் பார். முதல்ல கொடுக்கறதோடவா? வானே. அமர், நீ ஒன்னும் கவலைப்படாத. அப்புறமா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கலாம். நம்ம ஜாலியா விளையாடலாம். வா வானே. வா வா. அடி வாங்குறதுன்னு முடிவாயிடுச்சு. ஆமா.
பெண் உயிரோடு வர வேண்டும் என்றால் ரூபாய் 5 லட்சம் பணத்துடன் இன்று மாலை 7 மணிக்கு. லட்சுமி, லட்சுமி, என்னங்க நிலா இருக்கா? மேல விளையாடிட்டு இருப்பா. சீக்கிரம் போய் தேடி பாரு. டேய் குமாரசாமி, நிலா, நிலா, நிலா கண்ணு. பாப்பாவை எங்கேயும் காணலங்க. வீடு முழுக்க தேடி பார்த்தியா? எங்கேயும் காணோம். வீட்டுக்குள்ள யாரு வர்றாங்க போறாங்கன்னு தெரியாம என்ன அப்படிங்கிறீங்க? மேடத்துல போன கூட கோழி மிதிச்சு குஞ்சு சாக போறது இல்லடி, ஆனா குஞ்சு மிதிச்சு கோழி சாக போறது இனிமேதான் நீ பார்க்க போற. என் சாவுலதான் என் அன்பை புரிஞ்சு பெண்ணா, நான் அதுக்கும் தயார். சொல்லு, நான் செத்து போயிடுறேன். சொல்லு, நான் இப்பவே செத்து போயிடுறேன். நான் இப்பவே செத்து போயிடுறேன். சார் இதுக்கெல்லாம் போய் நீங்க அழுதுகிட்டு விட்டு தள்ளுங்க சார். வந்துட்டேன். அது ஏன்டா கேக்குற? என் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தான் படமா எடுக்கிறேன்னு உனக்கு சொன்னேனே, இப்ப பாத்தியா? ஏன் சார் உங்க பொண்ணு ஓடி போயிட்டாளா? போடா முண்ட கலப்ப. மேடம், மேனேஜர் லைன்ல இருக்காரு. சரி நீ போ. என்ன பட்டாபி? நிலாவை காணுமா? என்ன சொல்றீங்க? ஐயோ, அந்த கடைக்காரன் என் குழந்தை எங்கேயாவது தூக்கிட்டு போயிட்டானா? இல்ல இல்ல, இது வேற விஷயம். டைரக்டர் சொல்லிட்டு உடனே புறப்பட்டு வாங்க. என்ன பார்த்த? அவன் நீதான் தொப்பு போட்டு அந்த பொண்ணை கார்ல கூட்டு போனேன், கண்ணால பார்த்தான். என்ன கடதாசி? அது போட்டியில போட்டேன். சர்தான் விடுமா விடு. மாமே பொண்ணு வீட்டுல தானே இருக்குது. அடுத்த தப்பா நான் தூக்கின்னு வந்துடுறேன். மாமே வா, அதுக்குதான் இந்த மாதிரி பிள்ளைங்க பசங்களெல்லாம் நம்ப கூடாதுன்றது. என்னாச்சு குழந்தைக்கு? உடனே போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பெரிய அமௌண்ட் வேணே. என்னையா பெரிய அமௌண்ட்? கொடுத்து தொலைச்சிடு. ஒரு படத்துல ஃப்ரீயா நினைச்சுதான் நினைச்சுக்கிறேன். எனக்கு என் பொண்ணு வேணும். கொடுத்துடலாம். எதுக்கு முஞ்சாக்குறதா? என்ன முஞ்சாக்குறத? என்ன முஞ்சாக்குறத? இவ்வளவு பெரிய வீட்டுல இத்தனை பேர் தடிமாடுங்க மாதிரி இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு என்னமோ பக்கத்து கேரேஜ் பசங்க மேல சந்தேகமா இருக்குமா? ஆடியில மாட்டி இந்த சாவி கூட காணும். போலீஸ்ல சொல்றதா நல்லதுன்னு படுது. வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அவங்க என் குழந்தை ஏதாவது பண்ணிடுவாங்க. பட்டாவே முதல்ல போய் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. பணம் கொடுத்தலாம் வேணே, அது பெரிய பிரச்சனை இல்ல. முதல்ல இதெல்லாம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி இன்ஃபார்ம் பண்ணாட்டா எல்லாரும் பேசி பேசி மாறீங்களே. போய் ஏதாவது பண்ணி என் குழந்தையை கூட்டிட்டு வாங்க. என் குழந்தையை கூட்டிட்டு வாங்க. ஹலோ கமிஷனர் ஆபீஸா? நான் பிலிம் ஸ்டார் வேணியோட செக்ரட்டரி பேசுறேன். ரொம்ப முக்கியமான விஷயம் சார். கமிஷனர் சாரோட பேசணும். என்ன விஷயம்? கிட்னாப்பிங் சார். யாரு? வேணியோட மகள சார். தாயே கருமாரி, என் குழந்தை என்கிட்ட சேர்த்துரு. நான் ஈரத்துடையோட வந்து 108 அங்க பிரதர்ஷனம் பண்றேம்மா. நகரம் நரகமட, அடடட கிராமம் ஸ்வர்க்கமட. அடவானத்தை அளந்து கொள்ள இங்கே வசதிகள் உள்ளதடா. இங்கு வாரத்தில் ஒரு முறை பறவை என்றாலும் வரம் ஒன்று வேண்டுமடா. ஆத்தங்கரையில கூத்து நடக்குது, என நீயாடு. ஆலம் விழுதுல ஊஞ்சல் கட்டி வானம் தொட்டு விளையாடு.
அதன் போக்கில் நீயோடு பூவோடு உரையாடு உன்னிய தீர்த்தம் நீயாடு வானோடு வானோடு ஏணிகள் வைத்து நீ ஏறு விண்மீன்கள் அருகில்தான் விடு விடு வென்று முன்னேறு பட்டாம்பூச்சியின் சிறகில் ஏறி ஊர் சுற்றி பார்ப்போம் வாங்க தப்பி தவறி தரையில் விழுந்தால் பூக்களில் விழுவோம் வாங்க இருக்கும் சுதந்திரத்தை இழக்க விரும்பவில்லை இரண்டு சிறகு பெறுவோம் ஆத்தங்கரையில கூத்து நடக்குது தை 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 என நீ ஆடு ஆலம் விழுதுல ஊஞ்சல் கட்டி வானம் தொட்டு விளையாடு பொன்வண்டுகள் பூவர சம்பு நாயனங்கள் மாமரங்கள் தேன் குயில்கள் மல்லிகை பூவின் மண்டபங்கள் தாமரைகள் குடைபிடிக்க தவளைகள் பாடும் நீர்நிலைகள் தென்றல் வந்து கண்ணுறங்க பூமெத்தை போடும் புல்வெளிகள் இன்னொரு முறை நாம் பிறப்பது என்றால் இங்கே பிறந்திட வேண்டும் சட்டம் இல்லாமல் சட்டை இல்லாமல் காற்றாய் அலைந்திட வேண்டும் வளர்ந்த பிறகு இங்கு அமைதி இல்லை இந்த வயதிலே என்றும் இருப்போம் ஆத்தங்கரையில கூத்து நடக்குது தை 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 என நீ ஆடு ஆலம் விழுதுல ஊஞ்சல் கட்டி வானம் தொட்டு விளையாடு ஆத்தங்கரையில கூத்து நடக்குது தை 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 என நீ ஆடு ஆலம் விழுதுல ஊஞ்சல் கட்டி வானம் தொட்டு விளையாடு நகரம் நரகமடா அடட கிராமம் சொர்க்கமடா அடவானத்தை அளந்து கொள்ள இங்கே வசதிகள் உள்ளதடா அட வாழ்க்கையில் ஒரு முறை பறவை என்றாகும் வரம் ஒன்று வேண்டுமடா ஆத்தங்கரையில கூத்து நடக்குது தை 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 என நீ ஆடு ஆலம் விழுதுல ஊஞ்சல் கட்டி வானம் தொட்டு விளையாடு Definitely it's a boy's writing. Mr. Patabi, கார் காணாம போனது கன்ஃபார்ம் தானே? கன்ஃபார்ம் சார். ஆயன மாட்டின கார் சாவி கூட எடுத்து போயிருக்காங்க. மிஸ்டர் துரைவேலன், அந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கலர், மாடல் எல்லா டீடைல்ஸும் உடனே எடுத்து வைரஸ்ல ஃபிளாஷ் பண்ணுங்க. எஸ் சார். போலீஸ் ஸ்டேஷன், செக் போஸ்ட், பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் அலர்ட் பண்ணுங்க. எஸ் சார். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ட்ரேஸ் பண்ணிடலாம். ஃபீட்பேக் மெசேஜ் உடனே வாங்கிக்கோங்க. ஓகே சார். ஏமா, ஏன் இந்த மாதிரி தருதல பசங்க எல்லாம் வீட்டுக்குள்ள அலோவ் பண்றீங்க? வேலைக்காரங்க கிட்ட விசுவாசம் இல்ல, கூலிக்கு மாரடிக்கிறாங்க. பட்டமே எல்லாரையும் நிறுத்திடு. என் பொண்ணு எங்க எப்படி இருக்காளோ கடவுளே. பாருங்கம்மா, நீங்க அழாதீங்க, கட்டாயம் கண்டுபிடிச்சிடலாம். 12 வயசுதான் ஆகுது, இன்னும் பெரிய மனுஷன் கூட ஆகுது. நோ நோ நோ, எதுக்கு என்னென்னமோ இமேஜின் பண்ணிக்கிறீங்க? எல்லாமே நடக்குது, நியூஸ் பேப்பரை பார்த்து கொலை நடக்குது. நீங்க கவலைப்படாதீங்கம்மா. பட்டாபி, பாப்பாவோட போட்டோ நான் கொடுங்க. ஓகே சார். என்னையா கேரேஜ் கால் போயிடுச்சா? கேரேஜ் லீவ் சார், ஓனர் கூப்பிட ஆளு போயிருக்கு. துரைவேலன் சார், நம்ம ஆளுங்க 2 பேரும் மஃப்டில மாமல ரயில்வே ஸ்டேஷன் அனுப்பிச்சு வை. ஓகே சார். பணம் ஏதாவது வேணுமா சார்? தேவையில்லை, சூட்கேஸ் டம்மியா இருந்தா போதும். ஓகே சார். கான்ஸ்டபிள்ஸ் 2 பேர் போய் அந்த பெரிய பையனோட அப்பா விசாரிச்சுட்டு உடனே வாங்க.
அப்படியே வா அப்படியே வா. நிலா பாத்தே வழி குந்துற போற. அப்படியே குதி. கொஞ்சம் மாங்காய் தானே. ஐயா இச்சா நான் வந்துச்சா. ஐயோ என்னாச்சு வலிக்குது. ஐயோ என்னாச்சு? முள்ளு குத்தி இருக்கு. இரு துறேன். ஐயோ வலிக்குது. அவர் பாத்துடு. இரு நீ ரத்தம் வருதுடா. சீக்கிரமா போய் இறக்க மாட்டா போ. சரி பாங்க போட்டேன். வலிக்குது. சரி காலை ஒதுறாத. ஏ புலி சீக்கிரமா வாடா. அப்படியே கந்த துணி இருந்தா கொண்டு வா. ஐயோ வலிக்குது. நானே அமர் விடு அமர். இரு இது போட்டா சரியாயிடும். வலிக்குது. காலை ஒதுறாத. விடு அமர். ஐயோ வலிக்குது அமர். ப்ளீஸ் விடு. அல்லாத நிலா சீக்கிரம் சரியாயிடும். ஐயோ ரொம்ப வலிக்குதா நிலா? இனிமே நீ எங்கேயும் நடக்க வேணாம். ஆத்துக்கிட்டு போற. என்ன சார்? அமரன் பையன் இப்படி எங்கேயா இருக்கு? அந்த பட்டறையில வேலை செய்யற அந்த பையன் தானே? ஆமா. அந்த ஊரல் கன்சாமியோட முதல் தரத்து பையன் அவன். இந்த பக்கமா போய் அந்த பக்கம் திரும்பினா ரெண்டாவது வீடு. சரியா வாங்க சார். ஏன் சார் தப்பு தண்டை பண்ணிட்டானா? இல்லையா சும்மா விசாரிக்கணும். இங்க அமர் பை வீடு எது? அந்த விடுங்க. யாரியா உள்ள வாயா வழியா? ஐயா உன் பேர் தான் கந்தசாமியா? ஆமாங்க. எங்கேயா உன் பையன்? பட்டறைக்கு போய்க்கிறான். பட்டரை தான் லீவ் ஆச்சு இன்னைக்கு. பட்டறையில ஜோலிக்குதுன்னு தான் போனான். ஏதாச்சும் விவகாரமா? நல்ல பையன், எந்த தப்பு தாண்டாக்கும் போக மாட்டான். ஒண்ணு இல்லையா விசாரிக்கணும். அது என்ன உன் பேர் ஊரல் கந்தசாமி? சொஞ்சது போதும் சொல்லியா? 50 வருஷத்துக்கு முன்னே சாராயங்க ஆசிருந்துங்க. இப்ப அந்த ஜோலிக்கெல்லாம் போறதில்ல. நுங்கம்பாக்கத்துல கீரை வியாபாரம் பண்ணிக்கிறேங்க ஐயா. உன் மகன் வந்தா புடிச்சு வை, மறுபடியும் வருவோம். ஏதாவது டேக்கா கொடுத்தா உன்னையும் சேர்த்து பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. சரிங்க ஐயா. கிரீன் கலர் மாருதி சென் நம்பர் TN09Q3334. ரெண்டு பசங்க, ஒருத்தனுக்கு 13 வயசு, இன்னொருத்தனுக்கு 7 வயசு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 12 வயசான ஒரு பொண்ணை கடத்திருக்காங்க. இது விஷயமா எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே ஏய், அந்த பசங்களோட பேர் என்ன மேன்? ஒருத்தன் பேர் அமரு, இன்னொருத்தன் பேர் புள்ளிங்க. புள்ளியா? அதனையா பேரு? அவன் பேரே அப்படித்தாங்க. சின்ன பையன், இத்தனோண்டு இருப்பான். அவனோட வீடு எங்க இருக்கு? அவனுக்கு வீடெல்லாம் கிடையாதுங்க. இங்க பட்டறையில தான் தங்குவான். இன்னொரு பையன் அமருன்னு சொன்னியே, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியுமா? தெரியுங்க, ரயிலெல்லாம் போவான். பையன் எப்படிப்பட்ட பையன்? ரொம்ப நல்ல பையங்க. அவனுக்கு எழுத படிக்க தெரியுமா? சுமாரா தெரியும். 3ஓ 4ஓ படிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன சார் பண்ணா? என்ன பண்ணானா? இந்த வீட்டு பொண்ண அவன் பலவந்தமா கடத்திட்டு போய் பணம் வேணும்னு மிரட்டி லெட்டர் அனுப்பிச்சிருக்கான். அட பாவி, நம்ம அவன் அப்படி பண்ணா? என்னால் நம்பவே முடியல சார். இந்த கையெழுத்து அவன் தானே? சொல்லுமே. சரியா சொல்ல தெரியல சார். தள்ளி நில்லுமே. ஏன் இந்த மாதிரி பொறிக்கு பசங்க எல்லாம் வேலைக்கு வச்சுக்கிட்டு எங்க உயிரை வாங்குறீங்க?
கடைக்கு லைசென்ஸ் வச்சிருக்கியா? அது வந்து லைசென்ஸ் வச்சிருக்கியா? அது வந்து செக் பண்ணுங்க சார். கடைன்னு பேரை வச்சுக்கிட்டு சாராயம் வித்துட்டு பாருங்க சார். சார் அப்படி சார் வீட்டுக்கு போலாம். இறங்கு. உங்க அப்பா போன் பண்ணுவானா? இறங்க. போன் எங்க இருக்கான்? வா எங்க விசாரிச்சு பார்க்கலாம். ஏய் வந்து தொலைடா. தாத்தா இந்த பக்கத்துல போன் பேசுறதாங்க இருக்கு. அச்சா பிசா இல்ல தாத்தா போன். ஹலோ ஹலோ அதுக்கா கிழக்க போகணும். விசாரிச்சுட்டே போனா வேலைக்கு ஆகாது. சொல்றது கேளு. மெயின் ரோட் பக்கம் போவோம். அங்க பெட்ரோல் பங்க் இருக்கும். நிச்சயமா அங்க போன் இருக்கும். மாமன் அப்படியே விட்டானா பொழுது போறக்க விளையாட்டு இப்ப ஐடியா கொடுக்குற வட. டேய் எங்கடா அந்த பொண்ணு? கால் வலிக்குதுனே பல்ல நின்னு போயிருக்கான். பேஜாரா அந்த பொண்ணோட. எல்லாம் உன்னாலதான். அம்மாவை பார்க்கணும், ஆத்தால பார்க்கணும், உஸ்பத்தி கூட்டி வந்துட்டு வா போய் பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லா இங்க தான் மாட்டிக்க போறோம். போ. ஐயா ஐயோ அங்க பாருங்க. வீட்டுக்கு போலாம். இன்னும் கொஞ்ச நேரம்டா ப்ளீஸ். இல்ல ஐயோ தூங்கிச்சு. ஐயோ இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் எந்த தகவலும் தெரியலையே. ஐயோ செல்லம் என்ன சித்திரவதை அனுபவிக்கிறாளோ. யார் மேன் பேசுறது? முருகன் பேசுறேன் சார். யாராவது வந்தாங்களா? இங்க யாரும் வரல சார். நாங்க வெயிட் பண்ணுமா? வேண்டியதில்ல, வந்துருங்க வாபஸ். என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார் உங்களுது? என்ன பண்ணாம போலீஸ்க்கு சொன்னது தப்பா போச்சு. இனிமே என் பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டா. எல்லாம் அந்த கடன்காரனால தான் என்ன என் பொண்ணை பிரிக்கிறதுக்காக பிளான் போட்டு இப்படி எல்லாம் செஞ்சிருக்கான். நீங்க
அவனை அரெஸ்ட் பண்ணி முட்டி முட்டி தட்டா எல்லாமே சரியா போயிடும் சார். ப்ளீஸ் சார். யார சொல்றமா நீ? என் மாஜி புருஷன். ஐயோ வேணாம். அப்புறம் என் பொண்ணை வளர்க்க தெரியலன்னு திருப்பி கேஸ் போடுவான் சார். பணம் வேணும்னா எவ்வளவு வேணாலும் கொடுத்துடலாம் சார். எனக்கு என் டாக்டர் கிடைச்சா போதும். எனக்கு பணம் முக்கியம் இல்ல சார். ப்ளீஸ் சார், எப்படியாவது. யாருக்குமா கொடுக்கறது? நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க குழந்தைய கட்டாயம் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டாந்து சேர்த்துருவோம். தமிழ்நாடு போலீஸோட திறமையை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனி டைம் நல்ல நியூஸ் வரும். வண்டியில யாரையும் காணோம். அனாமத்தை நிறுத்திட்டு போயிட்டானுங்க. ஏதாவது கடத்தல் கோஷ்டியா இருக்குமோ? வீட்டுக்கு போலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதான் அப்பவே தலைப்படாச்சுக்கிட்டு சொன்னா கேட்டா தானே. சரி வா, போன் பண்ணி உங்க அப்பா யாரோ சொன்னீங்க. வண்டியில போலாம். ஐயோ அம்மா. நம்பர் TN09Q3334. ரெண்டு பசங்க 12 வயசான ஒரு பொண்ணை கடத்திட்டு போயிருக்காங்க. இது விஷயமா எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நம்பர் TN09Q3334. என்ன கார் பார்த்தா? மாருதி ஜென் சார். என்ன கலர்யா? ராத்திரி நேரமா இருந்தால கலர் சரியா தெரியலங்க. கருப்பு இல்ல நீலமா தான் சார் இருக்கணும். சரி, நம்பராவது பாத்தியா? இல்லீங்களே. அட போயா, இவ்வளவு தூரம் சொல்ல தெரியுது, நம்பர் பார்க்க தெரியுதா? அந்த வண்டியில ஆள் யாராவது இருந்தாங்களா? காலியா தாங்க இருந்தது. எங்க பாத்தீங்க? தாமரை குளத்து பக்கத்துல. ஜீப் எடுக்க சொல்லுங்க. போய் என்னங்கடா ராத்திரியில பிச்சை போடுறது போங்கடா. இல்லீங்க, இந்த பொண்ணு நிலா சொல்லு. நீயே சொல்லு. நடிகை வேணுங்க, அவங்களோட பொண்ணு இது. கார் நின்னு போச்சு, பெட்ரோல் வேணும். வரமாருங்களா கார்ல வந்தீங்களோ? ஆமாங்க, பச்சை கலர் மாருதி ஜென் வண்டி. இவங்க பணக்காரங்க, சினிமால நடிக்கிறாங்க. யாரு இந்த பொண்ணு? இவங்க அம்மா. அது என்ன பண்ண நிலா? போங்கடா டேய். இது பாரு முருகேஷ், புது மாதிரியான பிச்சை. 3 துரமாரங்களும் கார்ல வந்திருக்காங்களாம். பெட்ரோல் தீர்ந்து போச்சான், வண்டி வரப்புல நிக்குதான். சினிமாக்காரங்களாம். இவரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இந்த மூஞ்சி கமலஹாசன். நீ யாருமா? ரம்பாவா, ஜோதிகாவா, ரோஜாவா? இல்லங்க, நஸ்மா தான் சொல்றேன். அடி செருப்பால ஆழாக சைஸ் இருந்துட்டு இந்த புழுகு புழுகுற உன்னை. டேய் ஓட ஓட. டேய் ஓட. யோ இப்போ எதுக்கு ஆச்சா? உங்கடா பிச்சைக்கார நாயங்களா? போய் சொல்லிட்டு இங்க திடீர்னு போலாம் பாத்தீங்களா? அரே இருக்கையா, பட்டப்புல போட்டு அடிக்குற. நீ ஆம்பள தானே, உன்னை அடிக்கிறேன். போறேன் போக்கு. ஏய் யார் யாரு? டேய் டேய் எங்கடா வர்ற? டேய் மகனே, நீ கையில மாட்டேன், போற உரிச்சுவேன். டேய் போடா போடா வண்டிதான்டா. இனிமே இந்த பக்கம் பார்த்தா போலாம். பிச்சுவே பிச்சு. மெதுவா. ஏய் உங்களுக்கு தனியா சொல்லுமா? ஏய் அவனை கிட்ட வந்த மண்டே பேத்துறோம் சொல்லிட்டேன். கல்லு கல்ல கீழே போடு. டேய் கீழே போடுறா. டேய் கீழே போடுறா. கல்ல கீழே போடுறா. போடா. ஐயா, நஸ்மால பொறுக்கி பண்ணற பிசாசு. எருமகடா, என்னடாங்கடா? ஐயா.
கட் பண்ணிடுவேன். இல்லையா வரியா? டேய் புறானே டேய் அப்பா பேசாம கார்க்கே போயிடலாம். ராத்திரி அங்கே படுத்துட்டு காலையில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லிடலாம். ஐயோ போலீஸா? வேண்டாம், எனக்கு ரொம்ப பயம். அடிக்க மாட்டாங்க. போலீஸ்ல தப்பு பண்ணவங்கள தான் அடிப்பாங்க. நீங்க 2 பேரும் குட் பாய்ஸ். என் கூட ஜாலியா விளையாடதா சொல்றேன். சரி. ஐயோ லான்சி எங்க? நம்ம காரண்ட விளையாடல அந்த இடத்துல கட்டி போட்டுருக்கேன். அதுக்கு நைட் ஆச்சுன்னா பசிக்குமே. எனக்கு தான் பசிக்குது. எனக்கு கூட பசிக்குது. அமர் கார்ல சாக்லேட் இருக்குல்ல? எல்லாம் திந்து போச்சு. வரவும் பொருட்கள் அது குத்தா அப்படியே இருக்கும். அது முதல்லமே காலி ஆயிடுச்சு. எனக்கு பசி தாங்காது. ஐயோ பசிக்குது. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு பண்ணி தரேன். ஏய் காசு இருக்காடா? அதை பத்தி வாங்க. வாங்க. துட்டு வரேன். எங்க போறாங்க? இந்தா. ஹேய். அது வரவே மாட்டேங்குது. அப்படியா? இப்படி திருப்பி குடி. இந்தா. ஓ குடிட்டு ஓடு, எனக்கு கொஞ்சம் குடு. எவ்வளோ ஆச்சு? 3000 ரூபாய் ஆச்சுடா. இவ்வளவுதான் இருக்கு. சாவு கிராக்கிங்க. இதுக்கு தான் நான் அப்பவே கேட்டேன். துட்டு இருக்குதானே? ஏன்டா இந்த சின்ன வயசுல மொள்ள மாதிரி தர மாட்டீங்க? ரொம்ப பசிச்சுதுங்க. நாங்க பரவாயில்ல. இது பசி தாங்காது. பணக்கார வீடு பண்ணு. மன்னிச்சுங்க முதலாளி. சின்ன பெண்ணமும் தப்பா போச்சு. நாங்க ஒன்னே ஏமாத்தல. சாப்பிட்டதுக்கு ஏதாவது வேலை செஞ்சிடறோம் முதலாளி. எனக்கு பாய்லர் கழுவுறது, சைக்கிள் ரிப்பேர் பண்றது, மெக்கானிக்கல்லாம் தெரியும். நீங்க எது குத்தாலும் நான் செஞ்சிடறேன். இந்த பையனை விட்டுருங்க. நல்ல யோசனை தான். உள்ளார இட்லிக்கு ஊற போட்டிருக்கேன். கல்லுல போட்டு நல்லா ஆட்டி கொடுத்துருப்பாங்க. போங்க. நிலா நீ இங்கே உட்காரு, நாங்க பாத்துக்கிறோம். இல்ல, நானும் உங்க கூட மாவு தள்ளுறேன். அதே வண்டி தான். கான்ஸ்டபிள் நல்லா தேடி பாரு, அந்த பக்கம் யாராவது ஒளிஞ்சிருக்க போறாங்க. சரி சார். ஹலோ கண்ட்ரோல் ரூம். எஸ் ரிசீவிங். பள்ளக்கோட்டையில இருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி தாமரக்குளம் பக்கத்துல இருக்கிற மாந்தோப்புல கிரீன் கலர் மாருதி ஜன் நம்பர் TN19Q3334 தனியா நின்று இருக்கு. ஓவர். சார் ஒரு சின்ன சிக்கல். என்ன? அந்த கார் டேஷ்போர்ட்ல ஒரு ரிவால்வர் இருக்கு. ரிவால்வரா? அது மேடத்தோட ரிவால்வர். அதோட லைசென்ஸ் ரினியூவல் பண்றதுக்காக வச்சிருந்தேன். அது இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன ரிவால்வர்? அட பாவீங்களா,
கண்ட்ரோல் ரூம்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கு. எந்த ஏரியா மேன்? வல்லக்கோட்டையில 2 கிலோமீட்டர் தள்ளி சார். யாராவது இருக்காங்களா வண்டியில? யாரும் இல்ல சார். பெட்ரோல் ட்ரை ஆகி நின்னு போயிருக்கு சார். அப்ப பக்கத்துல தான் எங்க இருப்பாங்க. ஜீப்பை மரவான இடத்துல போட்டுட்டு வாட்ச் பண்ணுங்க. ஓகே சார். கேஸ் ரொம்ப சீரியஸ். என்ன பலவந்தமா கடத்திக்கிட்டு போயிருக்காங்க. அவனுங்க கையில துப்பாக்கி இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சார். நான் இப்ப உடனே அங்க வந்துகிட்டு இருக்கேன். அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க சார். தப்பி ஓடிட்டான். சுடு மேன். தப்பி ஓடினாலோ இல்ல அவனுங்க கையில இருக்கிற துப்பாக்கிய யூஸ் பண்ண ட்ரை பண்ணாலோ உடனே சுடுங்க. ஓகே சார். கால்ல சுட்டு உயிரோட பிடிக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு மாத்திரம் எதுவும் ஆயிடக்கூடாது. சேஃபா ரெஸ்கியூ பண்ணுங்க. CM is very much interested in this case. ஓகே சார். டெவலப் பண்ணிருந்தா உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க சார். ஓவர் அண்ட் அவுட். கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து வண்டியில இருங்க. டிரைவர் வண்டி எடு. வண்டி அந்த புதர் மேல நிறுத்தியா. நாய சிரிக்காதடா. எல்லாம் முஷ்ட முதலாளி. இந்த சின்ன வயசுல உண்டதுக்கு உழைக்குன்னு தோணிச்சு பாரு. நீங்க நல்லா வருவீங்க தம்பி. இந்தாங்க பழம் சாப்பிடுங்க. இதுக்கு மாவட்டணுமா? வேண்டாம் தம்பி. அப்ப கொடுங்க. இல்ல வா போலாம். போனே. ஏய் அமர், எனக்கு ஒரு ஐடியா. நம்ம வீட்டுக்கே போக வேண்டாம். கார்லயே இருந்துடலாம். பசிச்சா எங்கயாவது போய் மாவாட்டலாம். இல்ல கல்லோடிக்கலாம். நீ சைக்கிள் ரிப்பேர் பண்ணு. அப்ப நான் என்ன பண்றது? நீயா? நீ வீட்ல இருந்து லான்ச்சே பாத்துக்கோ. பாத்துக்கிறேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் அமரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நானே இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். சின்னதா ஒரு வீடு வாங்கிக்கலாம். அப்புறம் கார்ல இருக்கிற சீட்டை கழட்டி பெருசா ஒரு மெத்தை தைச்சுக்கலாம். கால்பரேட்டர் கட்டி வித்துலண்ணே 100 ரூபாய் கிடைக்கும். ஏய் உடைச்சு சம்பாதிக்கலாம்டா. நான் ஆம்லெட் எல்லாம் பண்ணி தரேன். அப்புறம் இங்கிலீஷ் எல்லாம் கத்து கொடுக்கறேன். நான் இதான் அவசரம் வந்துருவேன். ஸ்பீடா ஓடுவேன். ஏய் புலி நில்லுடா. யாரோ வர மாதிரி தெரியுது. அமர், என்னால இதுக்கு மேல நடக்க முடியலடா. தூக்கிட்டு போடா. அப்புறம் உட்கார்ந்துருவேன். சரி வா, கார் வரைக்கும் தான் தூக்கிட்டு போவேன். சார், பொண்ணு பலாத்காரமா தூக்கிட்டு வரான் சார். சார், கை கால் உதற மாதிரி தெரியுது சார். புரியா? கார் கிட்ட தானே வராங்க. என்ன எனக்கு கிச்சு பண்ற? என்ன அடிச்சிட்ட? உன்ன அஞ்சப். சார், கையில துப்பாக்கி சுட்ட போறான் சார். ஐயோ சார், அந்த புள்ள தப்பிச்சு ஓடுது. துரத்துறாங்க. சார், சீக்கிரமா அதை ஆக்ஷன் எடுங்க சார். டிரைவர் வண்டி அடியா. ஏதாவது எசகாட செஞ்சிட போறாங்க. ஒரு கமிஷன் நம்மள தாட்டிட்டு வர. டிரைவர், நான் சொல்றேன் என்டேட் போடாத. வேணாண்டா விட்டுருங்கடா. எப்படி போலீஸ் போறா? ஏய் நில்லு. ஓடுங்க. டிரைவர் வண்டி எடு. Go fast. Quick. என்னைய பிடிக்கிறீங்க விடுங்க. பொண்ணு ஆகாது. அமர் புலி. காப்பாத்திட்டு வந்திருக்கோம். ஏய் ஓடாதீங்கடா. நில்லுங்க. Stop it. ஏய், லெஃப்ட் போ. ஏய் நில்லுடா.
நில்லு. ஏய், ஓடாத, நில்லு. ஷூட் பண்ணிடுவேன். Stop it. வேணி நிலா வந்துட்டா. நிலா 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 எங்கடா போயிட்ட? நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அம்மா விட்டுட்டு எங்க போயிட்டேன்? நிலா, என்னது கையில ரத்தம்? ஐயோ, கால அடிபட்டு இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் பாருங்க சார், என் பொண்ணு ஏதோ பண்ணிட்டாங்க. முதல்ல அந்த பொறுக்கி பசங்களை கழுவுல ஏத்துங்க. நிலா, குமாரசாமி உடனே போய் டாக்டர் கூட்டிட்டு வா. சீக்கிரமா வா. டாக்டர் எல்லாம் வேண்டாமா, எனக்கு ஒண்ணும் இல்ல. மறுபடியும் என்னாச்சு வேணி? டாக்டர், நான் என்னன்னு சொல்றது? யாரோ 2 தெரு பொறுக்கி பசங்க நிலாவை கடத்திட்டு போய் ஊருக்கு வெளியில வயல்ல சொல்றதுக்கு என்ன கூசுது. இப்போ நிலா எங்க இருக்கா? உள்ள இருக்கா டாக்டர். கம். எல்லாம் என் தலைவிதி. வந்து பாருங்க. எப்படி வந்திருக்கா பாருங்க டாக்டர். என்ன பண்ணாங்களோ பாவீங்க. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, டாக்டர் வேண்டாம். பாருங்க டாக்டர், இவன் எப்பாவது இப்படி பேசிருக்காளா? சரி, டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. நான் பாத்துக்கிறேன் வேணி, நீ கொஞ்சம் வெளியில இருமா. நிலா குட்டி, அவங்க உன்னை என்ன செஞ்சாங்கம்மா? எவங்க? நான் கார்ல அழைச்சிட்டு போனாங்கல்ல அவங்க. அவங்க என்னோட விளையாண்டாங்க. எங்க விளையாடினாங்க? காருக்குள்ள, மரத்தடியில, கிணறு கிட்ட. நல்லா இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் ஸ்கர்ட்டா தூக்கிக்கோமா, அழுக்கா இருக்குல்ல. அவங்க தான் அழுக்கு பண்ணாங்க. ஐயோ ஐயோ ஐயோ. பட்டாபி, இந்த கேஸ் பெருசாயிடும் போல இருக்கு. நாங்க கோர்ட்டுக்கு போனா சந்தை சிரிச்சிடும். என் பொண்ணுக்கு முத்திரை குத்திடுவாங்க. வேண்டாம், அது தாங்காது. ஸ்டேட்மெண்ட் வேணும்னா வக்கீல் மூலமா நாமளே கொடுத்துடலாம். நானும் நிலாவும் யாரும் கோர்ட்டுக்கு போக கூடாது. மினிஸ்டர், சிஎம் யார வேணாலும் பாரு. சரிம்மா, ப்ளீஸ். இது பாரு, பேப்பர்ல ரேப் கீப்பர் எதுவும் வரக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதா? போ. ஸ்டெயின்ஸ் ரப்சர்ஸ் எதுவும் இல்ல வேணி. ஷி இஸ் அப்சல்யூட்லி ஆல் ரைட். நதிங் டு வரி. Thank you very much டாக்டர். என் வயித்துல பால வாத்தீங்க. டாக்டர், இந்த மேட்டர் வெளியில யார்கிட்டயும்? சேச்சே, என்ன வேணி? எத்தனை வருஷமா நான் உனக்கு ஃபேமிலி டாக்டரா இருக்கேன். இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? டேக் கேர், ஓகே? டோன்ட் வரி. குண்டு உள்ள போல நினைக்கிறேன். ஆனா வீக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. எதுக்கும் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாத்துருவோம். ஏண்டா வலி அதிகமா இருக்கா? உயிரே போல் சார். போலீஸ்ல குண்டடி பாரு அளவுக்கு அப்படி என்னங்க தப்பு பண்ணா? அது ஏன் சார் கேக்குறீங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு சினிமா நடிகையோட பொண்ணை கடத்திட்டு போய் 5 லட்சம் ரூபாய் வேணும்னு கடுதாசி அனுப்பியிருக்கானுங்க. ஏண்டா இந்த வயசுலயே கிட்னாப்பிங், ரேன்சம் யார அவனுக்கு எதிராக கத்து கொடுத்தா? இவன் கூட்டாளியை நீங்க பாக்கணும். எலி குஞ்சு மாதிரி இருப்பான். சார் போய் சொல்றாரு சார். அந்த பொண்ணு தான் சார் கூட்டிட்டு போச்சு. கதை எப்படி இருக்கு பாத்தீங்களா? சத்தியமா சார், அந்த பொண்ணு சொல்லிதான் சார். அப்ப என்ன கடுதாசி எழுதுன? சார் தீக்கடன ஒருத்தன் தான் சொன்னான் சார். ஓட்டனா பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வயசு. டாக்டர்,
இந்த நாயை இழுத்துக்கிட்டு போய் மயக்க ஊசி போடாம அறுத்து போடுங்க. சரி, எக்ஸ்ரே எடுக்க ஏற்பாடு பண்றேன், பத்திரமா பாத்துங்க. அசைஞ்சா நான் நரம்ப நறுக்கிட மாட்டேன். ஆமா, இவன் கூட்டாளி எங்க? டேய் டேய் எதுக்கு வர? ஐயா கூப்பிடு. வா. உன் பேர் என்னடா? சொந்த பேர் பாலசுப்ரமணியங்க. எல்லாரும் புள்ளிந்தா கூப்பிடுங்க. அழாத. உன்னை ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. நீ உண்மையை சொல்லிட்டேன்னா நாளை காலையில வீட்டுக்கு போயிடலாம். உன் வீடு எங்க இருக்கு? வீட்டுன்னு எதுவும் இல்லைங்க, பட்டணம் தான் பார்த்துப்பேன். உன் அப்பா அம்மா? பார்த்ததே இல்லைங்க. அம்மா, அந்த பொண்ணையை கடத்திட்டு போனீங்க? நிலாதான் எங்க அப்பா அம்மா பார்க்கலான்னு கூட்டு போச்சு. உன் அப்பா அம்மா எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க. எங்க அம்மா எப்ப அழகா இருப்பாங்க. கனவுல வந்து பழி கொடுத்துக்கலான்னு போங்க. அந்த லெட்டர் யார் எழுதுந்து? அமரண்ண. அப்ப நீ எழுதலையா? எனக்கு எழுத தெரியாதுங்க, ஆனா படம் போடுவேன். பூனை, கோழி. எப்ப எழுதுன அமரண்ண? அது வந்து அந்த பன்கடை இல்லைங்க, அங்க வச்சு எழுதுனது. ஒரு ஆளு எழுதி தரேன் கேட்டாரு, எழுதி தந்ததுக்கு ரூபாய் தந்தாரு. அதை வச்சுக்கிட்டு படப்படான்னு ஓடுது இல்லைங்க. அந்த வண்டி வாங்கணும் நிலாக்கு. நல்லா ட்ரெயின் பண்ணிருக்காங்க ஆள. கில்லாடிடா, நீ பழச்சிக்குவ. எல்கோ கூட கேடுவாங்க. கரெக்ட். ஏமா நான் நினைக்கிறேன், ஒரு சின்ன பையன் கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கணும் கூட உனக்கு தெரியாது. சரி சரி சரி, நீ போய் சொன்னா உன்னை ஜெயில போட்டுருவாங்க. அந்த லெட்டர் அமரன் தானே இருந்தது? ஆமாங்க, அந்த ஆள் வந்து 5 ரூபாய் கொடுத்தான். பாத்தியா பாத்தியா, மறுபடியும் போய் சொல்ற. அவன் எழுதி கொடுத்த லெட்டரை நீ தானே கொண்டு போய் தபால் பெட்டியில போட்ட? இல்லைங்க. ஆமாங்க. திருட்டு ராஸ்கல், மழைப்புற. ஐயா கேக்குற உண்மையை சொல்றா. சொல்றா. போதும் நித்யா, போதும். பிள்ளை, அழாம உண்மையை சொல்லு. போய் சொன்னா மறுபடியும் அடிப்பாங்க உன்னை. எல்லாம் அமரன் தாங்க பண்ணிச்சு. காராட்டு மட்டும் நான் தாங்க. இல்லாத பரவாயில்ல, ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட சொல்லிச்சு. அந்த பொண்ணை கூட்டு போய் என்ன பண்ணீங்க? விளையாண்டோம். என்ன விளையாட்டு? கிச்சு கிச்சு தாமலம். இத பாரு, நான் சொல்றதை கேட்டு நீ ஒழுங்கா நடந்துக்கிட்டேன்னா காலையில உன்னை விட்டுடுவோம். இப்பயே விட்டுருங்க. பட்டேல நாங்க இல்லனா முதலாளி பேனர் அடிப்பாரு. அப்ப நடந்தது சொல்லு. ரொம்ப தூரம் நடக்கலீங்க, கார்ல பெட்ரோல் தந்து போச்சுன்னு போன் பேச போயிருந்தோம். அவங்க அடிச்சு துரத்திட்டாங்க. யாருக்கு போன? நிலாவோட அப்பாக்கு. எதுக்கு? காசு கேட்க. அப்புறம் இல்லைங்க, விளையாடுறதுல கழிச்சு போய் மனத்துல பத்திச்சு. சார், I think they have tried to sexually violate her. ஆமாங்க, அங்க பெரிய மரம் இருந்துச்சுல, அங்கதான் எல்லாம் நடந்துச்சு. எங்க போயிட்டு இருக்கு நம்ம தேசம்? ஏன்னா அத்தனை பணத்தை வச்சு என்ன பண்ணலாம்னு இருந்தீங்க? 3 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு வீடு கட்டிக்கலாம்னு இருந்தோம். அப்படியே காசு டிங்கிச்சு மத்த வச்சுக்கலாம்னு இருந்தோம். ஓ மை காட், என்ன கௌரவமா பேசலாம் பாத்தீங்களா சார்? நாய்க்கு கூட சின்னதா வீடு கட்டலான்னு இல்ல சொல்லிச்சு. அப்ப நான் பட்ரிக் போலாமா? உள்ள போய் படுத்துக்க. இவங்க 2 பேரையும் நாளைக்கு காலையில கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க. எஸ் சார். என்னடி செல்லும், தூங்கி எழுந்திருச்சிட்டியா?
போலீஸ் உங்களை விட்டுச்சா மம்மி? யாரம்மா? அமர் புள்ளி 2 பேரையும். அந்த பொறுக்கி பசங்க எக்கடி கேட்டா உனக்கு என்ன? They are so good மம்மி. நீலா, மம்மிக்கு ப்ராமிஸ் பண்ணு. நேத்து நடந்ததெல்லாம் மறந்துடுறேன்னு ப்ராமிஸ் பண்ணு. நீலா, சொல்றத கேளுமா. நீலா, சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு. மம்மி போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். இன்னைக்கு மம்மி ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு உன் கூடயே இருக்க போறேன். உனக்கு நிறைய கதை சொல்றேன். ஹோட்டல் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். பீச்சுக்கு கூட்டிட்டு போறேன். சரியா? குட்டி எங்க இருந்து பேசுற? வீட்ல இருந்து தான். நேத்திக்கு உன்னை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டதா ரூமர் வந்ததே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல டாட். பக்கத்து கேரேஜ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க சொன்னேன்ல, அவங்களோட பிக்னிக் போயிருந்தேன். அவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இப்ப கூட ஐஜி ஆபீஸ் தான் கிளம்பிட்டு இருக்கேம்மா. டாடி, அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு டாடி. நீங்க தான் டாடி எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும். ப்ளீஸ் டாடி. ஓகே ஓகே. They are so good டாடி. அப்புறமா ஃபோன் பண்றேன். ஏய், யார் கூட பேசுன? என் ஃப்ரெண்டோட. ஹலோ 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 ஹலோ. எதுக்குடி எதுக்குடி அந்த ஆள் கூட பேசுன? பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஏன் எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? அவன் என்னோட அப்பா தானேமா. இது பாரு, நீ பச்சை குழந்தை இல்ல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் பெரிய மனுஷி ஆகத்தான் போற. உன் குழந்தைத்தனத்தை எல்லாம் ஒழிச்சுதான் தேர்றோட்டி. அது இன்னைக்காவே இருக்கட்டும். உனக்கு உண்மை தெரியுமா? அவன் இருக்கானே, அவன் அப்பா இல்ல. நீ அவனுக்கு பிறக்கலடி. தெரியுதா? ஏதாவது புரியுதா? எப்படி உனக்கு அப்பா இல்லடி செல்லும். அம்மா ஒருத்திதான். அதுவும் நான் மட்டும்தான். நான் மட்டும்தான் உனக்கு எல்லாமே. நான் மட்டும்தான். என்ன புரிஞ்சுக்கோ. இது பாரு, இனிமே எனக்கு தெரியாம நீ ஏதாவது செஞ்ச அப்படியே உனக்கு கொண்டு போட்டுடுவேன். தெரிஞ்சுக்கோ. அவர்களுக்கு மதிப்பிற்குரிய மேஜிஸ்ட்ரேட் ஐயா அவர்களுக்கு எழுதிட்டீங்களா? என்ன பிரச்சனை? என்னைய பொறுக்க வச்சுட்டல. அடுத்த தடவை வாடி. 3 மாசம் தீட்டிடுறேன். 100 ரூபாய் கொடுக்க முடியாதியா? சார், அவன் 5-10 பெயில் எடுத்து கொடுத்துருக்கா. என்னமா 100 ரூபா 50 ரூபாய் குடியா? 25 ரூபா. 50 25 ரூபா தாங்க. 25 ரூபா. 50 ரூபாய் 25 ரூபாய்க்கு நான் முடிச்சிட்டேன். போயா. அவன் காத்தால வந்துட்டான் கழுத்து இருக்கு. என் பிள்ளைய அநியாயமா பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்கம்மா. என்ன பண்ணவன் பிள்ள? சாராயம் காய்ச்சல் ஒரு தப்பா?
சீக்கிரம் இந்த கேஸை தள்ளுபடி செய்யுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கா கிளைண்ட்டுக்கா? 2 பேருக்கும் தான் சார். போங்க. தேங்க்யூ சார். சாப்பிட்டியாடா? இல்லண்ணே, பசிக்குது. ஆஸ்பத்திரியில வெண்ணையா வெள்ளை வச்சு பிரெட் குத்தாங்க. உன் ஞாபகம் வந்துச்சு, கொஞ்சம் எத்தாந்த சாப்பிடு. அமிர்தலிங்கம், அமிர்தலிங்கம், அமிர்தலிங்கம். வாங்கடா வாடா. ஏய் போடா போ. என்ன கேஸ் இவங்க மேல? கிட்னாப்பிங் யுவர் ஆனர். கிட்னாப்பிங்? இவங்க கடத்தினாங்களா அல்லது இவங்களை யாராவது கடத்தினாங்களா? அண்ணே, காந்தி தாத்தா. என்ன வயசு பசங்களுக்கு? 13 வயசு யுவர் ஆனர். அந்த சின்ன பையனுக்கு? டேய், உன் வயசு என்னடா? இத்தனை வயசு இருக்குங்க. இவங்களுக்காக வாதாட போறது யாரு? மிஸ்டர் நம்பீசன் யுவர் ஆனர். இவங்க 2 பேருமே வக்கீல வச்சு வாதாடக்கூடிய நிலைமையில இல்லாதனால அரசாங்கமே இவங்களுக்காக ப்ரொசீட். அமர் என்று அழைக்கப்படுகின்ற அமுதலிங்கம், புள்ளி என்று அழைக்கப்படுகின்ற பாலசுப்ரமணியம் என்கின்ற இந்த 2 சிறுவர்களும் சம்பவம் நடந்த அன்று குர்கா சாப்பிட சென்ற சமயத்தில் வீட்டுக்குள் பூந்து கார் சாவியை எடுத்துக்கொண்டு நிலா என்கின்ற 10 வயது பெண்ணை காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். நகருக்கு வெளியே சுமார் 40 கிலோமீட்டர் தூரத்தில் நடுக்காட்டில் நாள் பூராவும் பலவந்தமாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். பணைய தொகையாக 5 லட்சம் ரூபாய் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அந்த கடிதம் அமர் கைப்பட எழுதியது, வாக்குமூலத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்டது. கையெழுத்து நிபுணர்களாலும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கடிதம். யுவர் ஆனர், அந்த கடிதத்தை உற்று நோக்கும் பட்சத்தில் இந்த சிறுவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு இந்த காரியத்தை திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள் என்பது தெரியும். யுவர் ஆனர், இந்த கடிதத்தை எழுதியதுன்னு அந்த பையன் தான். ஆனா யாரோ ஒரு சொல்ல கேட்டு இது எழுதப்பட்டது. அந்த யாரோ ஒருவனை சாட்சிக்கு அழைத்து வந்திருக்கிறீர்களா? போலீஸ் தரப்புல அந்த யாரோ ஒருவனை பத்தி விசாரிக்கவும் இல்ல, அவனை கண்டுபிடிக்க எந்த முயற்சியும் I எடுக்கவில்லை. object your honor. It's a leading question. சாட்சிகள் தெள்ளத் தெளிவாக இருக்கும்போது 3வது நபர் என்பது கட்டுக்கதை, கேஸை திசை திருப்பதற்கான சதி. யுவர் ஆனர், இந்த கேஸுக்கு மிக முக்கியமான சாட்சியாக கருதப்படும் நிலா என்ற பெண்ணை சாட்சிக்கு அழைக்க வேண்டும். அப்போதுதான் எல்லா உண்மையும் வெளிவரும் என்று நம்புகிறேன். யுவர் ஆனர், அந்த பெண் பிரபல சினிமா நடிகையின் மகள். ஏற்கனவே மனநொந்து போன நிலையில் இருக்கும் அவள் பொது இடத்தில் சாட்சி சொல்ல வருவதால் ஏற்படும் விளம்பரமும் எக்ஸ்போச்சரும் அவள் மனநிலை மேலும் பாதிக்கக்கூடும் என்பது டாக்டரின் அபிப்பிராயம். அதற்கான சர்டிபிகேட். அந்த பெண்ணின் மனநிலை தெளியும் வரை இந்த கேஸை தள்ளி வைக்கலாம் யுவர் ஆனர். தேவையில்லை யுவர் ஆனர். இன்ஸ்பெக்டர் முன்னிலையில் தங்கள் வக்கீல் மூலமாக இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதன் நகல் யுவர் ஆனர். அது உங்களுக்கு திருப்தியை தரும் என்று நம்புகிறேன். சரி, பார்க்கலாம். கடிதம் தெளிவாக உள்ளது, தேவைப்பட்டால் கூப்பிடலாம். இப்படிப்பட்டவர்களை சமூகத்தில் உள்ளாவிட்டால் மேலும் பல குற்றவாளிகள் உருவாகக்கூடுமாகையால் இவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அம்மா சொல்றதுதாங்க கரெக்ட். போதும் விட்டுருங்க. பட்டறை போனோம், நேத்து கூட போல. முதல்ல அடிப்பாரு. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். சிறுவர்கள் அமிர்தலிங்கம், பாலசுப்ரமணியம் இருவர் மேலும் சுமத்தப்பட்ட குற்றங்களை தீர விசாரித்து தீர்ப்பளிப்பதில் சற்று கனமான இதயத்துடன் தான் இந்த நீதிமன்றம் அணுகிறது. பொதுவாக சிறுவர்களிடம் குற்றங்கள் அதிகமாயிருப்பது கவலைக்கிடமான விஷயம். அரசாங்க தரப்பு வாதங்களின்படி எடுபடி வேலை செய்து கொண்டிருந்த அமர் என்கின்ற அமிர்தலிங்கமும் புள்ளி என்கின்ற பாலசுப்ரமணியமும் தங்கள் பட்டறைக்கு அருகில் வசிக்கும் ஒரு பணக்கார பெண்ணை நைச்சியமாக பேசி காரில் கடத்தி சென்று நகரத்திற்கு வெளியே பலவந்தப்படுத்தியிருக்கிறார்கள். கடிதம் எழுதி கணிசமான தொகை கேட்டிருக்கிறார்கள். டெலிபோன் மூலம் அவள் தந்தையுடன் பேச வைத்து பணம் ஏற்பாடு செய்ய முயற்சி செய்திருக்கிறார்கள். எதிர்த்தரப்பு வாதங்களின்படி அவர்கள் அந்த பெண்ணின் சம்மதத்துடன் ஊருக்கு வெளியே ஒரு நாள் விளையாடச் சென்றார்கள். அந்த கடிதம் யாரோ ஒருவனால் சொல்லப்பட்டு அமிர்தலிங்கத்தால் எழுதப்பட்டது. அண்ணா, நம்மள
வச்சா பேசிக்கிறாங்க. ஜெயில போட போறாங்கடா. ஜெயில் நல்லா தான் இருக்கு. திரு சோத்துறாங்க. படுக்கத்துக்கு இடம் இருக்கு. ஆனா முதல்ல மாதிரி பின்றாரு. போதுமான சாட்சியங்கள் தரப்படவில்லை. அந்த மர்ம மனிதன் யார்? அப்பா உடனே முடிச்சு பாக்குறாரு. பாக்கட்டும்டா. முதலாளி கூட வந்திருக்காரு. என்கிற கேள்விகள் பதிலளிக்கப்படாமலே இருக்கின்றன. எனவே இந்த குற்றம் திட்டமிட்டு செய்யப்பட்டது என்கிற ப்ராசிக்யூஷன் தரப்பு வாதத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. ப்ராசிக்யூஷன் வாதத்தின் அடிப்படையில் இது திட்டமிட்ட குற்றம் என்பதில் இந்த கோர்ட்டுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆகவே இந்த நீதிமன்றம் தமிழ்நாடு குழந்தைகள் சட்டம் 1920, 1959 திருத்தங்கள், தி இந்தியன் ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் 1986, தமிழ்நாடு ஜுவெனைல் ஜஸ்டிஸ் ரூல்ஸ் 1988, அப்பெண்டிக்ஸ் 2 பல்வேறு பிரிவுகளிலும் ஷரத்துகளிலும் தீர விசாரித்ததில் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கபடியால் அமர் என்கின்ற அமிர்தலிங்கம் 12 வயதுக்கு மேற்பட்டவராக இருப்பதால் ஒப்புதளிக்கப்பட்ட திருத்தப்பள்ளிக்கு அனுப்புமாறு கட்டளையிடப்படுகிறது. 12 வயதுக்கு கீழ்ப்பட்ட தோற்றமளிக்கும் புள்ளி என்கிற பாலசுப்ரமணிக்கு பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர் யாரும் ஆஜராகாத நிலையில் இச்சிறுவனையும் அதே திருத்தப்பள்ளிக்கு அனுப்பி அவனுக்கு 12 வயதாகும் வரை நல்ல புத்தியும் அறிவுரைகளையும் சொல்லி திருந்தும் வரை வைத்திருக்குமாறு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. கால் ரொம்ப வலிக்குதா? ஆமாடா, நிக்க கூட முடியலடா ரொம்ப நேரமா. தோள்பட்டை பிடிச்சுக்கோ. இல்லாக்கு முள்ளு குத்துனது சரியா போயிருக்குமாண்ணே? வாங்கடா போலாம். அவ்வளோதானுங்களா? பட்டறைக்கு போலாமா? போலாம் பட்டறைக்கு இல்ல பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடத்துக்கா? லைட்டு பழம் தருவாங்களா? இன்னும் கூட கட்டுவாங்க. ஆடா சாகுறேன். ஐயோ அம்மா. இறங்கடா. முதலாளி, நான் பட்டறைக்கு போனீங்க கேட்டா கூட இவங்க உள்ள முதலாளி பள்ளிக்கூடத்துக்கு கூட்டு போறாங்களா? நம்ம பஞ்சர் கடை வேலை இல்ல முதலாளி. டான் பெயிண்டர ரிப்பேர் பண்ணி செவங்கள தரேனாங்க முதலாளி. நீ விட்டதும் வேலைக்கு வந்துடும் முதலாளி. சார், இந்த பசங்க அந்த மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. வேணா என் பட்டறை ஈடா வச்சுக்கணும். இந்த பிள்ளைங்களை விட்டுருங்க சார். போயாந்தாங்க. ஜட்ஜ்மெண்ட் வாசதுக்கு அப்புறம் ஜாமீன் கட்டுவாங்க. உங்களால எங்கேயா போயிருந்த? ஒரு நாள் புற வாங்கி போடுறவனை பார்த்து ஆயுசு பூரா வாலாட்டுற நாய் மாதிரி இந்த பசங்க இருக்கிறாங்க. புத்தி இன்னும் மாறல. திருத்துறேன்னு சொல்லிட்டு தேய்ச்சிடாதீங்க சார். கையெடுத்து கும்பிடுறேன். ரெண்டு பேரும் கூட்டு வாங்க. கிளம்பு. புள்ளி, அமர், நிலா மூவருக்கும் அந்த ஒரு நாள் ஒரு விதத்தில் கடைசி நாள். குழந்தை பருவத்தின் அறியாமையின், விளையாட்டின், கற்பனைகளின் கடைசி நாள். அன்று பிரிந்தவர்கள் வேறு ஒரு உலகத்தில் கால் பதித்தார்கள். அந்த உலகத்தில் கவிதை இல்லை, கற்பனை இல்லை,